மயிலாடுதுறை மாவட்டம் திருக்கடையூரில் காணும் பொங்கலை முன்னிட்டு ரேக்லா ரேஸ் நடைபெற்று வருகிறது. அது தொடர்பான காட்சிகளை பார்த்து வருகிறோம். மாடுகளும் குதிரைகளும் 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு இந்த பந்தயம் நடைபெற்று வருகிறது. திருக்கடையூர் முதல் தரங்கம்பாடி வரை 10 கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த பந்தயம் நடைபெறுகிறது. மயிலாடுதுறை மாவட்டம் திருக்கடையூரில் காணும் பொங்கலை ஒட்டி ரேக்லா ரேஸ் நடைபெற்று வருகிறது. அது தொடர்பான காட்சிகளை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் யோகேஸ்வரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் யோகேஸ்வரன், கூடுதல் விவரங்கள். வணக்கம் வினிதா. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகாவில் ஆண்டுதோறும் திருக்கடையூரில் காணும் பொங்கல் என்று மாபெரும் குதிரை மற்றும் மாடுகளுக்கான எல்கை பந்தயம் நடைபெறுவது வழக்கம். தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு எந்த அளவுக்கு சிறப்பாக நடைபெறுமோ அந்த அளவுக்கு மயிலாடுதுறை மாவட்டத்தில் முக்கிய திருவிழாவாக ரேக்லா ரேஸ் பந்தயம் நடைபெறுவது வழக்கம். இந்த நிலையில் காணும் பொங்கல் தினமான இன்று 45வது ஆண்டாக திருக்கடையூரில் ரேக்லா ரேஸ் ஆனது நடைபெற்று வருகிறது. 10 கிலோமீட்டர் தூரத்திற்கான இந்த ரேஸ் நடைபெற்று வருகிறது. குதிரை மற்றும் மாடு வண்டிகளுக்கான பந்தயத்தில் தமிழகம் முழுவதிலிருந்து பல்வேறு மாவட்டங்களில் இருந்து நூற்றுக்கணக்கான மாடுகள் மற்றும் குதிரை வண்டிகள் வீரர்கள் கலந்து கொள்கின்றனர். இந்த பந்தயத்தில் முதல் போட்டியாக சின்ன மாடு வண்டி போட்டியை தற்பொழுது தொடங்கியுள்ளது. இதனை பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா முருகன் கொடியசைத்து துவங்கி வைத்துள்ளார். மாட்டு வண்டிகளுக்கான போட்டியில் சின்ன மாடு, நடுமாடு, பெரிய மாடு என 3 பிரிவுகளாகவும், அதே போல் குதிரை வண்டிகளில் கரிசான் குதிரை, நடு குதிரை, பெரிய குதிரை என ஆகிய 3 பிரிவுகளாக ரேக்லா ரேஸ் ஆனது நடைபெறுகிறது. வெற்றி பெறும் முதல் 3 மாடு மற்றும் குதிரைகளுக்கு ரொக்க பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள், பரிசு கோப்பைகள் வழங்கப்படுவது வழக்கம். பாரம்பரியம் மிக்க திருக்கடையூர் ரேக்லா ரேஸ் பந்தயத்தை காண்பதற்காக தமிழகத்தில் இருந்து பல்வேறு பகுதிகளில் இருந்து பார்வையாளர்கள் வந்துள்ளனர். இவர்கள் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு இருபுறமும் நின்று இந்த ரேஸை கண்டுகளித்து வருகின்றனர். பந்தயத்தை முன்னிட்டு மயிலாடுதுறை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் தலைமையில் நூற்றுக்கணக்கான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி யோகேஸ்வர்.